بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده ولا نعبد إلا إياه وله النعمة وله الفضل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, கபூர்களை நாங்கள் தரிசிப்பது எதற்காக? மரணித்தவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காகவா அல்லது மரணித்தவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகவா கபூர்களை தரிசிப்பது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது சம்பந்தமாக எங்களில் ஒரு சாரார் அன்ன ஜியாரத் கபர் மையத் முத்லகன் ஹுவ மின் பாபில் இக்ராம் வ தஅலீம் லஹும், எங்களில் சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், பொதுவாக ஒரு மையத்தின் கபரை தரிசிப்பது அவரை கண்ணியப்படுத்துவதற்காக, சங்கை செய்வதற்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கபர்களை தரிசிப்பதை விடுவது அவர்களுக்கு குறை ஏற்படுத்தக்கூடியது, குறை இருக்கின்றன என்ற கருத்துக்களும் சொல்லப்படுகிற எண்ணுகிறார்கள். ஆகவே ஃபகலத்து, அவர்கள் தவறழைத்து விட்டார்கள், நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரண்பட்டு விட்டார்கள். சலஃபன் வ ஹலஃபன், முன்னோர்கள் பின்னோர்கள் உட்பட இந்த உம்மத்தினர் ஒன்றுபட்ட விடயத்திலே முரண்பட்டு விட்டார்கள். சகோதரர்களே, கபூர்களை தரிசிப்பதற்காக ஒரு ஜாயிர், தரிசிப்பவர் அந்த கபரடிக்கு செல்கின்ற பொழுது அந்நேரத்திலே பிரார்த்தனை செய்வது மிக கடப்பானதாக இருக்கும், சிறப்புக்குரியதாக இருக்கும். எப்ப அவருடைய பிரார்த்தனை நோக்கமாக இருந்தால். சகோதரர்களே, ஹதீசுகளில் வந்திருக்கிற சஹாபாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், ஹதீசுகளையும் வந்திருக்கிறது. கபூர்களிலே சேருவது பிரார்த்தனைக்காக அல்ல, பிரார்த்திப்பதற்காக அல்ல, மாற்றமாக யுஸல்லா அலா கபுரிஹி, கபருடையவர்கள் மீது பிரார்த்தனை செய்யப்படும் என்பது சலஃபுகளுடைய கருத்தாக இருக்கின்றது. வஸலாத்துல் கபர், கபரிடத்திலே பிரார்த்திப்பது ஜனாசாவின் மீது தொழுவதைப் போல. ஆகவே கபரடிக்கு செல்பவர்கள் கபருக்கு நெருக்கமாக நின்று பிரார்த்திப்பது நபி வழி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் யாராவது வெளியூர்களிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற பொழுது கபூர்களை தரிசிப்பதாக அறியப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றவாறு கபூர்களை இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றி தரிசிப்பதற்கு, சலாம் கூறுவதற்கு எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.